கிறிஸ்துவுக்கு அன்பானவர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தியானிக்கப் போகிற வசனம் சங்கீதம் 126 5வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆம் பிரியமான அன்பு பிள்ளைகளை, கண்ணீரோடு காணப்படுகிறீங்களா? வாழ்க்கையில் சந்தோஷத்தையே நான் காணலை, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை கண்ணீரோடு தான் இருக்கிறேன், என் கவலை இதுவரைக்கும் தீர்ந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி வேதனையோடு காணப்படுகிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தா என்ன சொல்கிறாரு? கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். இன்றைக்கி நீங்கள் என்னென்ன காரியத்தில் கண்ணீர் வடிக்கீங்களோ, பிள்ளைகளை குறித்தாக இருக்கலாம், கணவரை குறித்தாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வருமானத்தை குறித்தாக இருக்கலாம், வியாதி நிமித்தமாக கண்ணீர் வடிக்கலாம். என் வாழ்க்கையில் அந்த வியாதி என்னை விட்டு நீங்காதா அப்படின்னு சொல்லி பாரப்பட்டு கொண்டிருக்கலாம். அன்பு பிள்ளைங்களே, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களை கெம்பீரமாக ஆண்டவர் அறுக்க செய்வார். நான் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரியை பார்த்தேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, கிளிப்பு அது வியாபாரம் பார்த்துட்ருக்க ஒரு சகோதரி தான். திடீர்னு பார்க்கும்போது உணவு உட்காந்துருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. ஏம்மா அழுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னம்மா செய்ய, வாழ்க்கையில் கஷ்டம், என்ன செய்யனே தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பாரப்பட்டு அழுதாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம் நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. அது பணக்காரங்களாக இருக்கலாம், கஷ்டப்பட்டவங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம நினைக்கிறோம் இவங்களுக்கு எல்லா விதமான சம்பத்து இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, வெளியில் பார்க்க தோற்றத்தில் அவங்க ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை அன்பு பிரியமானவர்களே. அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது நம்ம கஷ்டம் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தோணும். அதனால் அன்பு பிள்ளைங்களை, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் கண்ணீரோடு பாரத்தோடும் காணப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் அதை அறிக்கையிடும் பொழுது அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கெம்பீரமாக இருக்க செய்வார். அந்த சந்தோஷத்தை நிச்சயம் நீங்கள் காண போகிறீங்க. இந்த நாள் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறட்டும். நன்றி, வணக்கம், ஆமேன்.